ஷால்கோப் என்கிற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் 7 மாதங்களை கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தார். ஆமென். எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ மரண பள்ளத்தாக்குகளை நாம் கடந்து வந்த போதிலும், ஆமென், நம்முடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரியாக இருந்த போதிலும் கூட கர்த்தர் நம்மை கைவிடவில்லை, நம்மை விட்டு விலகவும் இல்லை. ஆமென். அப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தரை துதித்து நாம் பாடப்போகிறோம். ஆமென். புலம்பல் 3:22 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தின் ஆபத்துகளுக்கு தப்பி வாழ்வது தேவன் தந்த கிருபை. நம்ம இன்றைக்கும் கூட நம்ம பாடலாம், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபையே. நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை இதுவரை காத்தது தெய்வ கிருபை. அக்கினி போன்ற சோதனையிலும், ஆமென், ஹல்லேலூயா, தண்ணீர் போன்ற பிரச்சனையிலும் மத்தியிலும் நான் அவிழ்ந்து போகாதபடிக்கு, எரிந்து போகாதபடிக்கு என்னை காப்பது கிருபையே. என்னை இதுவரை காத்தது தேவ கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும், ஆழியின் நடுவினிலும் சீரிடும் புயலினிலும்
இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்மை அவருக்காக பிரித்தெடுத்த தேவன் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை, ஒரு நாளும் நம்மை மறப்பதில்லை. நாம் இந்த உலகத்திலே வாழுகிறதற்கு தேவையான எல்லா கிருபைகளையும் அபிஷேகத்தையும் பலனையும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இருக்கிற இடத்துல நம்ம ஏசப்பாவை நோக்கி, என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. சொல்லுவோம், உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. ஆமென். ஏசப்பா, உங்க கிருபை இன்னும் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. உங்க கிருபை மாத்திரம் போதும் அப்பா. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லைனா இந்த உலகத்தில் என்னால வாழ முடியாது. எந்த ஒரு பிரச்சனைகளையும் என்னால ஃபேஸ் பண்ண முடியாது ஏசப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தருகிறவரே என் தேவனே, உடைய கிருபையினால் என்னை நிரப்புவீராக. அதிகாலையிலே உடைய கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. அதிகாலையிலே உடைய கிருபையை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. ஓ ஷகரதலரஹந்தர, தனிமையிலே அழுதபோது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. சொல்லுவோம், உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை இயேசுவே. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று இல்லை, திறமைன்னு சொல்லி என்னிடம் ஒன்று இல்லை இயேசப்பா. ஆண்டவரே, தகுதி இல்லாத என்னை அழைத்து அபிஷேகித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, இந்த உலகத்துல நான் என்று சொல்லிக்கொள்ள நம்மிடத்துல என்ன இருக்கிறது? ஆமென். திறமைன்னு சொல்லிக்கொள்ள என்ன இருக்கிறது? எல்லாருடைய சுத்த கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவர் தந்த கிருபை. கிருபை நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒன்று இல்லை, திறமைன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்னை அழைத்தது உங்க கிருபை, தகுதியில்லா
வாழ்க்கையிலே எத்தனையோ காரியங்கள், சம்பாவிதங்கள், ஆபத்துகள், ஆண்டவரே விபத்துகள், மரணங்கள் நடந்து கொண்டிருக்கையிலே எங்களை மாத்திரம் நீங்கள் பிரித்தெடுத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே பாதுகாத்து வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்தை சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்க கிருபை இல்லேனா நாடும் இல்லை, உங்க கிருபை இல்லேனா நாடும் இல்லை. ஹalleluya, 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 ஹalleluya Jesus, ஹalleluya, 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 glory, ஹalleluya Jesus, ஹalleluya ஆவியானவரே, ஹalleluya. நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே எங்களோடு கூட நீங்க அசைவானதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபை மாத்திரம் எங்களுக்கு போதும் இயேசப்பா. இந்த உலகத்துல ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் தாண்டி செல்ல கடந்த மாதம் நீ தந்த கிருபையை காட்டிலும் வருகிற மாதம் நீ தருகிற கிருபை அதிகமாயிருக்கட்டும். ஆண்டவரே, எங்களோடு கூட சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொருவரையும் தேவன் இது கிருபை நாம் பிரசனத்தினால் நிறைக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. எல்லா துதி கடமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். God bless you.